நான் அதை கவனிச்சிருப்பேன். ஆனால் அது கீழே அவர் கையெழுத்து போடாமல் கொடுத்தாரு. யார் கொடுக்குறது எனக்கு தெரியல. அதனால இப்போ கையெழுத்து போட கொடுக்கு. எனது தொகுதியில் வேப்பாடி ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கடந்த நிதியாண்டில் ஒரு எஸ்டிமேட்டோட கையில் காட்டி பேசினேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அது அவர்கிட்டயே கொடுத்தா உடனே செஞ்சு கொடுத்துருவாருன்னு சொன்னீங்க. அப்போவே கொடுத்தேன். அந்த தடுப்பணையை கட்டினால், இப்போ பொம்புடி அருகிலே தடுப்பணையை கட்டினால் ஒரு 7 ஏரிகளுக்கு நீர் கொண்டு சேரும். அந்த பணியை செய்து தருமாறும், அதே போல் ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து நீரேற்ற திட்டம் மூலமாக புதியன்பலம் அணைக்கட்டிற்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி ஆட்சி காலத்தில் அதுக்கு அரசாணை வெளியிடப்பட்டது. கடந்த 2 நிதியாண்டில் நிதிநிலை அறிக்கையிலே தங்கள் இதில் இருந்தது. அந்த பணியும் உடனடியாக செய்து தருவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவரே, போன முறை டேட்டுக்கு வரனாலே உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து என்கிட்ட கொடுத்தேன்னாரு. நான் அதை கவனிச்சிருப்பேன். ஆனால் அது கீழே அவர் கையெழுத்து போடாமல் கொடுத்தாரு. யார் கொடுக்குறது எனக்கு தெரியல. அதனால இப்போ கையெழுத்து போட கொடுக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.